நிர்பந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லி ஜந்தர் மந்தில் அமைதி வழியில் போராடி வரும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது தடியடி நடத்தி ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் காட்டுமிராண்டித்தனத்தை கண்டிக்கின்ற வகையிலும் வினாத்தாள்கள் ஒவ்வொரு ஆண்டும் வெளியாகி இதுவரையிலும் சுமார் 25க்கும் மேற்பட்ட மாணவர் செல்வங்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அத்தனை பேருடைய உயிரை தியாகம் செய்தபோது கூட ஒன்றிய அரசு இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அதற்கு நேர்மாறாக சிஆர்பிஎஃப், காவல்துறை, துணை ராணுவம் என்று படைகளை திரட்டி மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, கண்ணீர் புகை வீச்சு என்று ஒரு அடாவடி செயலை செய்து வருகிறது. இதற்கு எதிராக நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடந்து வருகிறது. தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற தயவக்க அரசு நீட் தேர்வை ரத்து செய்வதில் நாங்கள் உடன்படுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதற்காக போராடிய மாணவர்கள் மீது தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் காவல்துறையை கொண்டு மனிதநேயமற்ற முறையில் அவர்களை கைகளை பிடித்து, ஆடைகளை பிடித்து இழுத்து சித்திரவதை செய்து கைது செய்திருக்கிறார்கள். காவல்துறை வளாகத்திற்குள்ளே சென்று அத்துமீறி கைது செய்திருக்கிறார்கள். வகுப்பறையில் இருந்த மாணவர்களை கைது செய்து போராட்டத்தை ஒடுக்குவதற்கான முயற்சியிலே இறங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கு நடைபெறுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் திருவள்ளுவர் இல்லத்தில் நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது கட்சி சார்பாக மட்டும் நடைபெறவில்லை, கட்சி முழுவதுமாக ஆதரிக்கிறது. கட்சியினுடைய மாணவர் பாசறை மாணவர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் நாடு முழுவதும் மக்களின் உயிரை பறிக்கின்ற நீட்டு தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த போராட்டத்தை